வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் மதுசூதன். இன்றைய நாள் நல்ல நாளாக அமையட்டும். இன்றைய நாள் உங்களுக்கு தெரியும், ஜூன் 9ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை. பார்க்க போகிற விஷயம் மிகவும் சுவாரஸ்யமான விஷயம். என்ன விஷயம் என்றால், எல்லா நாட்டிலையும் பார்த்துருப்பீங்கள், ஒரு மோட்டர் பைக்குக்கு லைசன்ஸ் இல்லாமல் ஓடுகிறது, அது போலீஸார்கிட்ட பிடிபடுறது. அதே மாதிரி ஒரு காருக்கு வாகனத்துக்கு வெவ்வேறு வாகனங்களுக்கோ இல்லை லோரிக்கோ டிப்பருக்கோ என்னத்துக்கோ லைசன்ஸ் இல்லாமல் ஓடி பிடிபடுறது. சில பேர் திறமையாக கனநாள் ஓடி இருப்பினும் லைசன்ஸ் இல்லாமல் ஒரு நாள் எப்படியாவது வசமாக சிக்கியிருப்பார்கள். ஆனால் சுவாரஸ்யம் என்னவென்றால், மற்ற இந்த மோட்டர் பைக்கள், கார்கள், வெவ்வேறு வாகனங்கள் லைசன்ஸ் இல்லாமல் ஓடுறது, போலியான லைசன்ஸை வச்சு ஓடுறது, பிடிபடுறது, அது வளமையான விஷயம், அது வியப்பல்ல. ஆனால் என்ன விஷயம் என்றால், லைசன்ஸ் இல்லாமல் ஒருவர் ஃப்ளைட்டை ஓடி தள்ளியிருக்கிறார், கனநாள் ஓடி தள்ளியிருக்கிறார். அது இப்பொழுது பிடிபட்டிருக்கிறது. அப்போ ஃப்ளைட்டை தேவையான அந்த அங்கீகரிக்கப்பட்ட லைசன்ஸ் இல்லாமல் பரப்பு செய்திருக்கிறார். அதுவும் பல 100 பரப்புகளை மேலிருந்து கீழிறக்கி இருக்கின்றார். இந்த சுவாரஸ்யமான சம்பவம் எங்கே நடந்திருக்குது, இப்போ போலீசாரால் பிடிக்கப்பட்டிருக்கின்றா? எங்கேயும் இல்லை, கனடாவில் நடைபெற்றிருக்கின்றது. அது எப்பொழுது பிடிபட்டிருக்கின்றது என்றால், இன்றைக்கு 9ஆம் தேதி, அதாவது ஜூன் 9, 2026ஆம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை பீல் பிராந்திய, அதாவது ஒன்டாரியோ மாகாணத்தினுடைய பீல் பிராந்திய போலீசாரினால் அறிக்கையிடப்பட்டிருக்கிறது. அதன் பிரகாரம் அது எந்த அந்த வானூர்தி சேர்வு என்று பார்த்தோம்னா ஏர் கனடா, கனடாவினுடைய பெயர் போன, கனடாவினுடைய அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஃபேமஸான தன்னிகரான ஒரு ஏர்லைன்ஸ் தான் ஏர் கனடா. இந்த ஏர் கனடாவில் ஒரு பைலட் தேவையான, அதாவது ரிக்வயர்மெண்டான அந்த லைசன்ஸ், அந்த அங்கீகரிக்கப்பட்ட கனேடியன் வான்பரப்புக்கு தேவையான, பரப்புக்கு தேவையான அந்த அவர்களுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுக்குள்ள வர்ற லைசன்ஸ் இல்லாமல் இவ்வளவு நாள் பறந்து தள்ளி இருக்கின்றார். 100 பரப்புகளுக்கு மேலெழுந்து கீழிறங்கி இருப்ப வியப்பு செய்தியை இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. சுட செய்தி, இப்பதான் வெளியாகின செய்தி. அதாவது ஜூன் 9, 2026ஆம் ஆண்டு பீல் பிராந்திய போலீசார் இப்பொழுது அதற்குரிய விசாரணைகளை முன்னெடுத்து கொண்டிருக்கின்றார்கள். ஏர் கனடாவினுடைய வியப்பாக இருக்கின்றது எப்படி இது நடந்தது என்று. ஏனென்றால் அவர்கள் சொல்கிறார்கள் என்னென்றால், ஒவ்வொரு 6 மாதத்திற்கும் ஒரு தடவை இந்த பைலட்டுகளை நாங்கள் டெஸ்ட் உட்படுத்துறாங்க. லைசன்ஸ் வச்சிருக்கிறோமா, அவர்கள் உடல் நிலைகள், வெவ்வேறு நிலைகள், மனநிலைகள், வெவ்வேறு ஆரோக்கியமான நிலைமைகள், பரப்புக்கு தேவையான அத்தனை தேவைப்பாடுகளையும் டெஸ்ட் பண்ணுவார்கள். ஆனால் இதில் என்ன நடந்தது என்று தெரியவில்லை. இப்பொழுது விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் நீக்கப்பட்டு விட்டார், பைலட்டில் இருந்தே நீக்கப்பட்டு விட்டார் என்று சொல்லப்படுகிறது. ஏர் கனடாவினுடைய அறிக்கையின்படி என்ன சொல்றாருன்னா, அவர் ஃபுல்லி ட்ரெயினான ஒரு, அதாவது மிகவும் ஒரு ட்ரெயின் பண்ணப்பட்ட திறமையான ஒரு பைலட், விமான ஓட்டி. அந்த விமான ஓட்டி உண்மையாகவே அவர் ஒரு வலிடான, அதாவது அங்கீகரிக்கப்பட்ட கொமர்ஷியல் பரப்பு, அதாவது தேவையான இந்த பயணிகளை ஏற்றி கொண்டு போகிற அந்த பரப்புக்குரிய லைசன்ஸை வச்சிருக்கிறார். ஆனால் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், இந்த கனடாவினுடைய வான்பரப்புக்கு தேவையான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் படி அவர் போதியமான அந்த தேவையான இதை லைசன்ஸை, அங்கீகரிக்கப்பட்ட அந்த லைசன்ஸை வச்சிருக்கே இல்லை. அப்படி 100 பரப்புகளுக்கு மேலே பறந்து தள்ளி இருக்கிறார், இறங்கி தள்ளி இருக்கிறார், பயணிகளோடு எல்லாம் பறந்து தள்ளி இருக்கிறார். ஆனால் ரெயினான ஒரு நல்ல ஒரு திறமையான பரப்புகளை செய்த ஒரு விமான ஓட்டி தான். ஆனால் எப்படித்தான் விமான ஓட்டியாக இருந்தாலும் வித்தவுட் லைசன்ஸ், அதாவது போதுமான அந்த தகமைகளை உட்படுத்திய லைசன்ஸை இல்லாமல் பறக்கிறார். அப்போ இது எங்கேயோ ஒரு பிழை நடந்திருக்குன்னு சொல்லி இப்போ அவரை பணியில் உடனடியாகவே நீக்கியிருக்கிறார்கள் இன்றைய தினம். இதில் இருக்கிற சுவாரஸ்யமான விஷயத்தை பாருங்க. என்னென்ன எங்கேயும் நடக்கிற ஒரு நல்ல ஒரு பெரிய வளர்ந்த நாடு என்று சொல்லப்படுகிற கனடாவில் நடந்திருக்குது. அப்போ இப்படி வெவ்வேறு ஆக்களும் போலியான லைசன்ஸுகளை வச்சு கொண்டு இப்படி உள்ளுக்குள்ள 6 மாதத்துக்கு ஒருக்கா டெஸ்ட் பண்ணுறது, அதுக்குள்ளேயே பிடிபடாமல் இவர் சுழிச்சு கொண்டு ஓடி பறந்து ரங்கி வந்திருக்கிறாருண்டா. இப்போ வெவ்வேறு நாடுகளில், வளர்ச்சி அடையாத நாடுகளில் எல்லாம் என்னென்ன நடக்கிறதோ தெரியவில்லை, இதாலான் விபத்துக்கள் நடக்கிறதோ தெரியவில்லை. அப்போ ஏர் கனடா இதை உடனடியாக அவரை நீக்கினதோட மட்டுமல்லாது விசாரணைகளை முன்னெடுத்திருக்கிறது. பீல் பிராந்திய போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்திருக்கிறார்கள். ஆகவே உறவுகளை பார்த்தீர்கள் என்றால், மோட்டார் சைக்கிள் லைசன்ஸ் இல்லாமல் ஓடி பார்த்திருப்பீங்கள், பிடிபட்டு பார்த்திருப்பீங்கள். வருஷக்கணக்கில் காருக்கு லைசன்ஸ் இல்லாமல் ஓடி இடித்து பிடிபட்டு பார்த்திருப்பீங்கள். இப்படி பல வாகனங்களுக்கு பல நாடுகளில் லைசன்ஸ் இல்லாமல் ஓடி பார்த்திருப்பீங்கள். ஆனால் கனடா என்ற ஒரு நாட்டில், அதுவும் ஏர் கனடா என்ற ஒரு மிகப்பெரிய ஏர்லைன்ஸில் தேவையான லைசன்ஸ் இல்லாமல் ஒரு விமானி
பரப்புகளை மேற்கொண்டிருக்கிறார், அதுவும் பல 100 பரப்புகளை என்பது சுவாரஸ்யமான செய்தி. இதை மற்றவருக்கும் தெரிந்து கொள்வதற்காக பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த சமூக வலைத்தளங்களில் பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ அங்கே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கொள்வதால் எங்களுடைய மீதியான தகவல்களை தெரிந்து கொள்ளலாம். அதோட குறிப்பாக யூடியூப் தளத்துக்களை போய் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு மணி எப்படி தாட்டி விட்டீங்கண்டா மேலும் மணியான தகவல்களை உடனுக்குடன் உங்களுக்கு தெரிவிக்க கொண்டு வருகின்றோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.